நம்ம இறந்ததுக்கு அப்புறமா 7 நிமிஷங்களுக்கு நம்ம உடல்ல என்னென்ன நடக்கும் தெரிஞ்சுக்கலாமா? மனிதனுடைய இறப்ப இதயத்தின் செயல்பாடு நிறுத்துவதன் மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா மனிதன் இறந்ததுக்கு அப்புறமும் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரைன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பியல் உந்துதல் நடக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆய்வுல இதயம் வேலை செய்யறத நிறுத்துவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் காமா அலைவுகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நரம்பியல் அலைகள்ல மாற்றங்கள் ஏற்படுவத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம வாழ்நாள் முழுக்க நடந்த நினைவுகளின் பிளாஷ்பேக்கோட தொடர்புடையதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம லைவ் ரிவ்யூ பினாமினா அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வும் இறப்பதற்கு முன்னாடி நடக்குது. நம்ம வாழ்நாள்ல நடக்கிற இனிமையான நிகழ்வுகள், மறக்க முடியாத சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே அந்த நேரத்துல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வெளிச்சம் போல வந்து செல்லும். இது போன்ற நரம்பியல் செயல்பாடுகள் காரணமா உடல் மகிழ்ச்சி ஹார்மோன்களான டோபமைன் மற்றும் செரோடனின் ஆகியவற்றை வெளியிடும். சோ நம்ம இறந்ததுக்கு அப்புறமா சுமார் 7 நிமிஷங்களுக்கு நரம்பியல் செயல்பாடுகளின் மூலமா இந்த நினைவுகள் நமக்கு வந்து போகும். இததான் தி லாஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் 7 மினிட்ஸ் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதயம் துடிக்கிறத நிறுத்தியதுமே மூளைக்கு ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ் போறது நின்னுடும். இருந்தாலும் மூளை அப்படிங்கிறது உடனடியா இறந்து போகாது. மருத்துவ ரீதியா மரணிச்சு மறுபடியும் உயிர் பிழைத்தவங்க சுய நினைவை இழந்த அந்த டைம்ல தீவிரமான தெளிவான அனுபவங்களை பெற்றதா சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இறந்ததுக்கு அப்புறமா நடக்கிற தி லாஸ்ட் 7 மினிட்ஸ் அப்படிங்கிறது உடல் ரீதியான மரணத்திற்கு அப்புறமா மூளையில நடக்கிற சில விசித்திரமான செயல்பாடுகளையும் அதன் விளைவா ஏற்படக்கூடிய சில அனுபவங்களையும் குறிக்குது. இது அறிவியல், தத்துவம், ஆன்மீகம் இந்த 3 நம்பிக்கைகளுக்கும் நடுவுல நிக்கிற ஒரு புதிரான நிகழ்வு. இந்த நிகழ்வை புரிஞ்சுக்க மேலும் பல ஆராய்ச்சியாளர்கள் தேவைப்படுறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. இனிப்புகள் சாப்பிட்றதும் மாத்திரைகள் சாப்பிடாம இருக்கிறது மட்டுமே நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவை உயர்த்தாது. டெய்லியும் நம்ம அலட்சியமா இருக்கிற ஒரு சில விஷயங்களும் ரத்த குளுக்கோஸ் அளவை அதிகப்படுத்தும். அது என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் தூக்கமின்மை. சரியா தூங்காதவங்களுக்கு கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் அதிகமாகுது. இதன் காரணமா சர்க்கரை அளவு அதிகமாகுது. சோ டெய்லியும் 7 to 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்து உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கல அப்படின்னாலும் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையின் அளவு அதிகமாகும். சிறுநீரகம் அதிகப்படியான குளுக்கோஸை வெளியேற்ற முடியாம போலாம். அதனால ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும். நம்ம மற்ற நோய்களுக்காக எடுக்கக்கூடிய சில மருந்துகளும் ரத்த சர்க்கரை அளவு அதிகப்படுத்தும். ஸ்டீராய்டு, டயூரிக் மருந்து, பீட்டா பிளாக்கர்ஸ், கருத்தடை மாத்திரைகள் கூட சர்க்கரையின் அளவை அதிகப்படுத்தும். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றது. காலை உணவை அவாய்ட் பண்ணும்போது அது இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்க செஞ்சு ரத்த சர்க்கரை அளவை அதிகமா உயர்த்தும். அதனால கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளுக்கு பதிலா புரதம், நார்ச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். புரோட்டீன் பவுடர் அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்படின்னு சந்தைகள்ல விற்கப்படுற உணவுகள்ல அதிக அளவு சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும். புரோட்டீன் பார்கள், சாலட் ட்ரெஸ்ஸிங் போன்ற உணவுகளையும் சர்க்கரைகள் இருக்கும். அதனால அதன் லேபிளை படிச்சு பார்த்து அதுல சர்க்கரை சேர்த்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா வாங்கணும். அது மட்டும் இல்லாம காய்ச்சல், சிறுநீர் பாதை தொற்று போன்றவையும் சர்க்கரையுடைய அளவை அதிகப்படுத்துங்க. அதனால உங்களுக்கு உடல் சரியில்லை அப்படின்ற டைம்ல ரத்த சர்க்கரை அளவை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். சோ பெண்களுக்கு மாதவிடாய் காலம், கர்ப்ப காலம், மாதவிடாய் நிற்கிற காலங்கள்ல ஹார்மோன்கள் ஏற்படக்கூடிய சமநிலையால சர்க்கரையின் அளவு அதிகமாகும். அதனால இது போன்ற சமயங்கள்ல பெண்கள் அடிக்கடி ரத்த பரிசோதனை செய்யறது ரொம்ப முக்கியம். அப்பப்போ சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யலாம். அதுக்காக மிக கடுமையான உடற்பயிற்சி செய்யாதீங்க. ஏன்னா கடுமையான உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா தற்காலிகமா சர்க்கரை அளவை அதை உயர்த்த நேரிடும். கடுமையான உடற்பயிற்சியின் போது அதிக ஆற்றலுக்காக கூடுதல் குளுக்கோஸ் தேவை ஏற்படலாம். அதனால தீவிரமான உடற்பயிற்சியை விட்டு மிதமான உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. சோ மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவானது அப்படின்னாலும் கூட ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை மற்றும் வயதை பொறுத்து இது மாறும். சோ இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி பண்ண கூடாது அந்த மாதிரி டைம்லயும் உங்களுடைய மருத்துவரை கன்சிடர் பண்றது ரொம்ப நல்லது.